ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தேன்னா சீதா பிராட்டி சூசைட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும் ராமாயணத்துல. சீதைக்கு இன்னும் மெசேஜே வரலையே, ராமரும் வரல, தூதுவனும் வரல, ராவணனோ போட்டு படுத்தி எடுக்கிறான், தினம் ஒரு பட்டு புடவை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். இந்த அசடோட இருக்கிறதுக்கு நம்ம தூக்குல வேணா தொங்கிடலாமா, அவ ஒன்னும் கயருக்கெல்லாம் போக வேண்டாம், ரப்புன்சேல் மாதிரி ஒரு பெரிய முடி, அதுலயே தூக்கு தொங்கிடலாமான்னு நினைக்கிறா. பாவம் ஹனுமான் இதெல்லாம் மெனக்கெட்டு கடந்து இந்த பக்கம் மரத்தின் உச்சியில உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே பயம், நம்ம எதிர்க்க யாராவது சூசைட் பண்ணிட்டா இப்ப அதுக்கு வேற விட்னஸா போகணும் இல்லையா? ஏற்கனவே ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம், அதுல வேற இமிகிரேஷன் இஷ்யூ, இதுல வேற இப்போ என்ன பண்றது அவர். அப்போ சீதா பிராட்டியுடைய அட்டெம்ப்ட்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் ராமாயணம்ங்கிறது எவ்வளவு ஒரு லைஃப் லெசன் பாருங்க. தேடுறார், சீதையை போய் தேடுறார், ஒரு இடமா பார்த்துட்டு அப்புறம் அவர் சொல்றார், சீதைய காணல. நான் இத போய் ராமர் கிட்ட போய் சொல்லி விடுறேன், ராமாக என்னால சீதைய பார்க்க முடியல, போனேன் லங்கை வரைக்கும் போன பார்க்க முடியல. அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கிறார். 15 ஸ்லோகங்கள் இருக்கு சுந்தரகாண்டத்துல. அப்ப இவர் நினைக்கிறார், ஒருவேளை நான் ராமர் கிட்ட போய் சீதைய தேடினேன் பார்க்க முடியலையேன்னு சொல்லிவிட்டா ராமர் உயிரை விட்டுருவர். ராமர் உயிர் விடுவதை பார்த்து விட்டு சுக்ரீவன் விட்டுடுவர். 2 பேர் உயிர் விடுறத பார்த்துட்டு லக்ஷ்மணன் உயிர் விட்டுருவர். இவாள்லாம் உயிர் விடுறத பார்த்துட்டு வானரங்கள் பத்னிகள் உயிரை விட்டுடும். இவாள்லாம் உயிரிழந்த செய்தியை கேட்டால் கௌசல்யா கைகை சுமித்ரா உயிரை விட்டுருவா, பரதன் சத்ருக்னன் உயிரை விட்டுருவார், அவர்களுடைய பத்னிமார்கள் உயிரை விட்டுடுவா, ஊர் மக்கள் உயிரை விட்டுருவா. அப்ப ஹனுமான் கன்க்ளூட் பண்றார், முடிவுல சொல்றார், நான் ஒருவன் தேடவில்லை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தை எத்தனை பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆதலால் நான் சீதைய மறுபடியும் தேட போறேன். ஒவ்வொரு ஆஸ்பைரிங் யங்ஸ்டரும் நம்ம எடுக்கிற முடிவால நமக்கு என்ன லாபம் நஷ்டம், குடும்பத்துக்கு என்ன லாபம் நஷ்டம், சமுதாயத்துக்கு என்ன லாபம் நஷ்டம், நாட்டுக்கு என்ன லாபம் நஷ்டம்னு கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பார்த்துட்டு டிசிஷன் எடுத்தா ஒரு கல்யாணத்தால் 2 குடும்பங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும். அந்த டிசிஷன் எடுக்காம இப்ப ஹனுமான பாருங்க, இவர் நேர போய் சொல்லிருக்கலாமோ. இப்ப எங்க ஆத்துல எல்லாம் இப்போ எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவோம், ஏதாவது ஒரு சாமான தேடின்னு வாம்பா, 2 நிமிஷத்துல நான் இல்லைன்னு சொல்லிடுவேன், கிடைக்கல பாட்டி அப்படின்ட்டுருவேன். ஒழுங்கா தேடினியா, அதுதான் ஹனுமான். தேடினார் பாருங்க, he did not stop. அதுதான் ஹனுமானுடைய பெருமை. தேடினார், சீதைய பார்த்தது கிடையாது, சீதை எப்படி இருப்பான்னு தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, அவ என்ன பேசுவோன்னு தெரியாது, இவர் பேசுறது அவருக்கு புரியுமான்னு தெரியாது, தேடினார். அதுதான் ஹனுமானுடைய பெருமை.